தவக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும், வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும், ஞானிகளிடமிருந்து அறிவுரையும், இறைவாக்கினர்களிடமிருந்து இறைவாக்கும் ஈடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம். அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும். என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறிக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்து சொல்வதற்கு நான் முன் வந்து நின்றதை நினைவு கூறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, 17 முதல் 28 வரையுள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியில் 12 சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கினர்களில் ஒரு சிலரின் வாழ்வானது அதிகமாக இயேசுவின் வாழ்வோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கின்றது. அதில் ஒருவர் எரேமியா. முதலாவதாக, இயேசுவை போல எரேமியா ஓர் இளைஞரே, திருமணமாகாதவர். இரண்டாவதாக, தான் உரைத்த இறைவாக்கின் காரணமாக ஏராளமான துன்பங்களை அனுபவித்தவர் எரேமியா. மீண்டும் மீண்டும் சிறைப்பட்டது, பாலும் கிணற்றில் இறக்கப்பட்டது, பல முறை கொல்ல முயற்சிக்கப்பட்டது போன்ற துன்பங்கள் அவர் வாழ்வில் நடந்தேறின. எரேமியா 36 முதல் 45 வரை உள்ள பிரிவுகள் அவரது துன்பங்களை விரிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றன.
இயேசுவும் எந்த அளவிற்கு துன்பப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார் என்பதை நற்செய்தி விரிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, இருவருமே தாங்கள் எந்த மக்களுக்கு நன்மைகள் செய்தார்களோ அதே மக்களாலேயே துன்பங்களுக்கு ஆளானார்கள். எரேமியாவின் பணி இருவகைப்பட்டதாக இருந்தது. ஒரு பக்கம் அவர் இஸ்ரேல் மக்களின் தீமைகள், பாவங்கள், கடவுளுக்கு பிரமாணிக்கமற்ற தன்மை, நீதி நேர்மையற்ற வாழ்வு ஆகியவற்றை சுட்டிக் காண்பித்து அவர்களை மனம் மாற கடவுளை நோக்கி திரும்ப அழைத்தார். இன்னொரு பக்கமோ மேற்கண்ட தீமைகளால் இஸ்ரேல் மக்கள் மீது கோபமாக இருந்த கடவுளிடம் இஸ்ரேல் மக்களின் நற்குணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசினார். இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது எந்த அளவிற்கு கோபம் கொண்டவராக இருந்தார் என்றால், அவர் மக்களுக்காக பரிந்து பேசி மன்றாடிய எரேமியாவிடம், இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம், என்னிடம் பரிந்து பேசவும் வேண்டாம், யூதாவின் நகர்களிலும் எருசலேமின் தெருக்களிலும் அவர்கள் செய்வதை நீ பார்ப்பதில்லையா என்று சொன்னார். எரேமியா 7:16-18 வரை உள்ள வசனங்கள். எனினும் எரேமியா இறைவனிடம் இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசியதை நிறுத்தவில்லை. இப்படிப்பட்ட எரேமியாவிற்கு எதிராகத்தான் இஸ்ரேல் மக்கள் செயல்பட்டனர். இதுவே இன்றைய முதல் வாசகம். எரேமியா, ஆண்டவரே, என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள், அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக, அவர்களை குறித்த நல்லதை எடுத்துச் சொல்வதற்காக நான் முன் வந்து நின்றதை நினைவுகூரும் என்று மன்றாடுகின்றார். இயேசுவுக்கு நிகழ்ந்ததும் அதுதானே. எந்த மக்களோடு அவர் நன்மையையும் நலன்களையும் பகிர்ந்து கொண்டாரோ, யாருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினாரோ, அம்மக்களே அவருக்கு எதிராக திரும்பவும் தயங்கவில்லை. ஓசானா ஓசானா என்று பாடிய கூட்டம் ஒரு சில நாட்களிலேயே ஒழிக ஒழிக என்று கத்தவும் தயங்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்பது விலங்குகளிடையே காணப்படும் ஒரு மனப்பக்குவம். ஒரு நாய்க்கு அன்பு காட்டினால் அது நம்மை பார்த்து வாலாட்டுகிறது. ஆனால் அதே நாய் மீது கல்லெறிந்தால் அது நம்மை பார்த்து குறைக்கிறது. மற்ற விலங்குகளும் அப்படியே. ஆனால் விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்றுவிட்டதாக சொல்லும் மனிதனோ ஒருபடி கீழே போய் நன்மைக்கு தீமை என்ற மனப்பக்குவத்தோடு செயல்படுகின்றான். 10 முறை நமக்கு சார்பாக செயல்பட்ட ஒருவர் ஒரு முறை நம் சார்பாக செயல்படாத பொழுது அவருக்கு எதிராகவும் திரும்புவதற்கு நாம் தயங்குவதில்லை. உண்மையான வளர்ச்சி என்பது நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை என்ற விலங்கின் மனோபாவத்தையும் தாண்டி நன்மைக்கு நன்மை, தீமைக்கும் நன்மை என்று செயல்படுவதாகும். இதுவே இயேசுவும் எரேமியாவும் செய்தது. இப்படிப்பட்ட மனப்பக்குவம் நம்மிடம் இல்லை என்றால் நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாமே முடிவு செய்து கொள்வோம். ஜெபம். இறைவா, எங்கள் நன்மைக்கு மாற்றாக தீமை செய்யப்படுகின்ற பொழுது எங்களது நன்மைத்தனத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க வரம் தாரும். ஆமென்.